மூஷிகவாகன மோதகஹஸ்த ஷாமளகர்ண விளம்பரசூத்திர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. எல்லாருக்கும் நமஸ்காரம். நிறைய பேர் என்னோடய பூஜா ரூம் டூரை பார்த்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. அதை ஒன் பை ஒன்னாக நான் கிளியர் பண்ணுறேன். இது வந்து என்னோடய சங்கடக சதுர்த்தி பிள்ளையார். செவ்வாவல்லி இன்னைக்கு அப்பா சொல்லுவா தைல கப்பு பண்ணி கொடும்பா. ஸோ அபிஷேகம் பண்ணுவது வெறும் ஜலத்தில் அலம்பிட்டு அப்புறம் பிள்ளையார் துடைப்பேன். ஒரு டவல் வச்சு துடைப்பேன் பிள்ளையார். டவல் வச்சு துடைச்சிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒன்று கையில் எடுத்துப்பேன். எடுத்துட்டு பிள்ளையாருக்கு ஃபுல்லாக தடவி விட்டுருவேன். என்னென்னா பிள்ளையார் எப்போதுமே பலன்னு கருப்பாக இருப்பார். ஏன்னா என்ன ஆகும்னா இந்த ஊர் வெதருக்கு வெள்ளை வெள்ளையாக. இது என்ன மெட்டல் செஞ்சது? இது வந்து கல். நான் முன்னே என் பண்ணி என்னன்னா விட்டு அங்கே வச்சப்பறம் அப்போ சந்தனம் குங்குமலாம் இட்டு நம்ம அதில் வன்னி மரம் இருக்குது இல்லையா, வன்னி வந்து வன்னி பத்திரம் ரொம்ப விசேஷம் பிள்ளையாருக்கு. அதை எடுத்து அலங்காரமாக வன்னி பத்திரம் சாத்துவோம். டெய்லியே சாத்துவோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக அவருக்கு வந்து தைலக்காப்பு. நிறைய பேர் கத்தி வன்னி மரத்தை பற்றி கேட்டிருக்கேன். இதுதான் வன்னி மரம். இதோட இலைகளில் பாருங்க சின்ன சின்ன இலையாக இருப்பார். இதுதான் வன்னி இலை. இது பறிக்கும்போது இப்படி கொத்தா பறிச்சுட்டு சுவாமிக்கு வைக்கிறது எல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. வன்னி இலைங்கிறது வந்து பெரிய மரம், விருட்சமாக போயிடும். அது பொதுவாக வீடுகளில் வைக்க மாட்டா, கோவில்களில் இருக்கும். முக்கியமாக பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமான இலை இது. இந்த பத்திரம், இது வன்னி பத்திரம் சொல்லுவாள். பட் நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். நர்சரியில் செடியாக வாங்கி வச்சுருக்கேன். இப்போதைக்கு சின்ன மரமாக தான் இருக்கும், அது பெரிய விருட்சமாக தான் ஆகும் அது. பட் அதனால் ஒன்றும் இடைஞ்சல் கிடையாது. ஆக்சுவலாக புராண காலத்தில் ஒரு இதை பற்றி ஒரு இது உண்டு. பாண்டவர்கள் எல்லாம் அஜ்ஞாதவாசம் போகும்போது அவளோட வெப்பன்ஸ் எல்லாம் இதில் ஒழிச்சு வச்சுட்டு போனாலாம். திரும்பி வரும்போது இந்த வன்னி மரத்துக்கு பூஜை பண்ணி அப்புறம் இந்த வெப்பன்ஸ் எடுத்துன்னு போனாலாம். சரி. இதில் இன்னொன்று சொல்லுவாள். இந்த ஆந்திராவில் எனக்கு கரெக்டாக அந்த தெருல விஜயதசமிக்கு இது ஒரு பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இந்த பிரசாதமாக அந்த வன்னி இலையை கொடுப்பாளாம். அவெல்லாம் என்ன பண்ணணும், பர்சுக்குள்ளே வச்சுப்பாளாம். இது வச்சுருந்தா லக்ஷ்மி கடாட்சம் நன்னா இருக்குமா, போதும் பத்தாத பைசா இருந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரோட பர்சுக்குள்ளேயும் வச்சுப்பாளாம். அது ரொம்ப விசேஷமாக ஆந்திராவில் ரொம்ப, அது பேர் எனக்கு சொல்ல தெரில. விஜயதசமி அன்னைக்கு பூஜை பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாளாம். அவெல்லாம் பத்திரமா கொண்டு போய் அவள் கேஷ் பாக்ஸில் வச்சுப்பாளாம். அப்புறம் மதுரையில் வந்து வன்னிமரத்து பிள்ளையாருன்னே ஒரு இடம் இருக்குது. வன்னிமரத்து கீழே பிள்ளையார் ரொம்ப விசேஷமான பிள்ளையார் அவர் சொல்லுவாள். அப்புறம் இன்னொன்று கூட சொல்கிறேன். இப்போ சயின்டிஃபிக்கலாக இந்த வாசலில் மாவலை கட்டுறது, அப்புறம் வந்து வேப்பலை கட்டினா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் இருக்கிற மாதிரி இந்த வன்னி இலை வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த நிபா வைரஸ், இந்த வைரல்லாம் வைரஸ்லாம் அட்டாக்கே ஆகாது, ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற சைடில் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அதுக்கும் நல்லது இது. வன்னியோட இலையை யாருக்கு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன்னா அந்த வைரஸ் வராமல் தடுக்கிறது இது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது பிள்ளையார் வன்னி இலை சாத்திக்கிண்டு புஷ்பமெல்லாம் சாத்திக்கிண்டு ஜம்முன்னு உட்காண்டிருக்கார் பாருங்க. இப்போது ஒரே ஒரு சமாச்சாரம். துளசி வந்து பிள்ளையாருக்கு வைக்க மாட்டா, துளசியால் அர்ச்சனையும் பண்ண மாட்டா. ஒரே ஒரு நாள் மட்டும், அது என்றைக்குன்னா சதுர்த்தி வருது இல்லையா, பிள்ளையார் சதுர்த்தி, ஆவணி மாதம் பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி மட்டும்தான் துளசியை பத்திரங்கள் அர்ச்சனை பண்ணும்போது துளசி பத்திரம்னு விட்டு பண்ணுவாள். மற்ற நாளில் பிள்ளையாருக்கு துளசி வைக்க மாட்டாள். அதே இங்கே கீழே பாருங்கோ, சுந்தரகாண்டம் அர்ச்சனை பண்ணிவிட்டு ராமர் பாதம் இருக்குது உள்ளே, இப்போ நடுக்க மாட்டேன். அந்த பாதத்து மேலே புஷ்பங்கள்லாம் போட்டுவிட்டு கடைசியில் ஒரு துளசி பத்திரம் வச்சுருக்கு பாருங்க. நிறைய பேர் கேட்டிருக்கேள் எப்படி நைவேத்தியம் பண்ணுறது, தினப்படி நைவேத்தியம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கேள். அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஆக்சுவலாக எங்கள் காலத்தில் வந்து சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால முதல்ல ராமர் அஷ்டோத்திரம் வாசிச்சுட்டு அதுக்கு பழங்கள்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் சுந்தரகாண்ட சர்க்கம் படிச்சுவிட்டு கடைசியில் வந்து மகா நைவேத்தியம் வச்சு பண்ணுவோம். அதை பண்ணி முடிச்சுட்டு தீபார்த்தனைலாம் காமிச்சுட்டு அந்த அதுலேருந்து சாதம் எடுத்துகிட்டு போய் காக்காய்க்கு போடுவோம். அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட போகிறேன் பாருங்க. இன்றைக்கி ஸ்ரீராம ஜெயம்னு கையாலே எழுத போகிறேன். அந்த அச்சு வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, இன்றைக்கி வந்து கையாலே எழுத போகிறேன். இன்றைக்கி எல்லாருக்கும் நான் டெய்லி என்ன நைவேத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு காட்ட போகிறேன்.
இந்த கோலத்து பேர் கிருஷ்ணன் சலங்கை அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப சிம்பிள் கோலம், கிருஷ்ணன் சலங்கைன்னு பேர். அவ்வளவுதான். ஓம் பூர்வஸ்வஹ ஓம் தஸ்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात् देवसविदः प्रसुवा सत्यं दत्तेन वशञ्चामि अमृतो वस्त्रमसि ओम प्राणाय स्वाहा अपानाय स्वाहा उदानाय स्वाहा व्यानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा ब्रह्मणेमात्मा अमृतत्वाय महाने नैवेद्यं कदलीफलं काश्मीरफलं ताळिमेघसमर्पहं नैवेद्यं नैवेदयामि नैवेन्द्रमाचम्यं समर्पयामि. இப்போது முதல் நைவேத்தியம் ஆயிடுத்து. எல்லா பழங்களும் வச்சு முதல் நைவேத்தியம் பண்ணியாச்சு. அடுத்த நைவேத்தியம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ முதல் நைவேத்தியத்துக்கு ஒரு கற்பூரம் உண்டு, காட்டின்னு இருக்கா பாருங்க. நீராஞ்சனம் சுமாங்கல்யம் கோடி சூரிய சமப்பிரபம் அஹம் பக்த்யா பிரதாஸ்யாமி ஸ்ரீ குரு சதாதே समस्तापराशमार्थं सर्वमङ्गलप्राप्त्यर्थं कर्पूरनीराञ्जनं दर्शयामि. सीतारामे लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्रीरामचन्द्रमूर्ति आञ्जनेय स्वाहा महालक्ष्मी महागणपति सरस्वती रमणानन्दिकाश्वर स्वामी अरुणाचलेश्वर सुन्दरकाण्डपारायण महास्वामी पादिवान रामपट्टाशय तत्पहाम्बाळ कपालेश्वर अन्नपूर्णेश्वर महालक्ष्मी महाप्रिवान अय्यप्प स्वामी तिरुत्तरिमुरुगान वेंकटाचलम गुरुवायूरप्पन कामाक्षन शारदादेव महागणपतिर्म सिक्तल सिंगारं पूर्णेराञ्जनं दर्शयामि. निराञ्जनम् आचमनीयं समर्पयामि. नानिकाञ्चपापानि जन्मान्तरं तानि तानि सद्य प्रदक्षिणपदे कर्पूरनिराञ्जनं समर्पयामि. கோலம் போட்டாச்சு. அது மேலே மகாநெய்வேத்தியம் வைக்கிறேன். இன்றைக்கி நான் பருப்பு தனியாக போட்டேன், அதனால் பருப்பு போட்டு அது மேலே நெய் அன்னசித்தி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது துளசி பத்திரத்தை அந்த மகாநெய்வேத்தியத்தில் போடுறா பாருங்க. இதுதான் எங்காத்து தினப்படி நைவேத்தியம். ஓம் பூர்வசா ஓம் தரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात् प्रसुवा सत्यं दत्तेन वशञ्चामि अमृतो वस्त्रमसि. ओम प्राणाय स्वाहा अपानाय स्वाहा उदानाय स्वाहा व्यानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा ब्रह्मणे महानैवेद्यं नैवेदयामि धर्माचरणीयं समर्पयामि. இது முடிச்சுட்டு கூட கற்பூரம் காட்டப்படா பாருங்க. नीराञ्जनं सुमाङ्गल्यं कोटिसूर्यसमप्रभम् अहं भक्त्या प्रदास्यामि ते गुरुसदयार्गे समस्तापराशमार्थं सर्वमङ्गलप्राप्त्यर्थं कर्पूरनीराञ्जनं दर्शयामि. सीतारामे लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्रीरामचन्द्रमूर्ति आञ्जनेय स्वामी महालक्ष्मी महागणपति सरस्वती रमणमय कन्निकापरमेश्वर स्वामिने नमः. अरुणाचलेश्वर सुन्दरकाण्डपारायण महास्वामी पादुकान रामपट्टाशय तत्पहाम्बाळ कपालेश्वर अन्नपूर्णेश्वर महालक्ष्मी महापरिवार अय्यप्प स्वामी तिरुत्तरिमुरुगान वेंकटाचलम गुरुवायूरप्पन कामाक्षन शारदादेव महागणपति सिक्तल सिंगारं कर्पूरनिराञ्जनं दर्शयामि. धर्माचरणीयं समर्पयामि. यानि काञ्च पापानि जन्मान्तरकृतानि च तानि तानि सन्ति प्रदक्षिणपदे पदे कर्पूरनिराञ्जनं दर्शयामि. எங்கள் இடத்துல டெய்லி பூஜை பண்ணினோடனே முடித்தோடனே ஆரத்தி எடுத்துவிட்டு முடிச்சுடுவோம். கற்பூர ஆரத்தி எடுத்துவிட்டு பூஜையை முடிச்சுடுவோம். பட் ஏதாவது விசேஷ நாள்கள் என்ன பண்ணுவேன், நான் ஒரு ஆரத்தி பாட்டு பாடுவேன். அந்த பாட்டை உங்களுக்கு இப்போ பாடி காட்டுறேன்.
जय 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 शक्ति ओम श्री जय 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 शक्ति ஜெய ஜெயவெனவே பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியை தா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வாய் அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வாய் கரங்குவித்தோம் இனி காலை விடோம் அம்மா கருணையுடல் காப்பாய் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் கணபதி சிவ சண்முகநாதா ஓம் திரிகுணதீதா கிருஷ்ணா ஓம் திரிகுணதீதா ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ ஓம் ஜெய ஜெய ஜக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. இப்போ காக்காய்க்கு சாதம் எடுத்துன்னு போய் போட போகிறேன். இன்றைக்கி சாதம் பருப்பு இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் போட போகிறேன். மரத்தில் ரெடியாக உட்காண்ட்ருக்கு சாப்பிட்றதுக்கு. போட்ட உடனே வந்துடும்.